ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். அறிவு இல்லாமல் போறதுனால பாவத்தில் விழுந்து போயிடும். பாவத்தின் சம்பளம் மரணம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இன்றைக்கு பாவத்தை நோக்கி கடந்து போறதுக்குன்னா தேவனை பற்றிய ஒரு அறிவு இன்றைக்கு இல்லாமல் போகிறது. எந்த காரியத்திலும் தேவன் இதை தான் செய்ய சொல்கிறார், இப்படிதான் நடக்க சொல்லுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாமல் ஒரு சிலருக்கு வசனங்களை சொல்லுவது போல இந்த வசனம் நல்லா இருக்குது ஏன்னா இவ்வளோ நாள் கேட்டது கிடையாது, இவ்வளோ நாள் பார்த்து இந்த அதிகாரம் படிச்சிருக்கேன்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றின பின்ன தெரிந்து கொள்வதில்லை. வேதத்தில் உள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிறைய மக்கள் நிறைய காரியங்களில் தேவனோடு கூட இருக்கிறாங்க, தேவனோடு கூட பழகிறான்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் உலகத்திலேயே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. உலகம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்காங்க. உலகத்திலும் உலகத்துள்ளிலும் அன்பு கூறாது. அப்போ அன்பு கூறக்கூடாதுன்னு சொல்றது. அப்படி அன்பு கூர்ந்தா அவன் இடத்துல பிதாவினுடைய அன்பு இல்லைன்றார். பிதாவுடைய அன்பு கட்டான கூட பரவாயில்லைங்க, உலகத்தின் அன்பு எனக்கு